என்ன கட்டி பிடிச்சது ஒரு ஆளா இருக்கு, கற்பழிக்கிறது ஒரு ஆளா இருக்கு. அவர் பிரச்சனை இல்லாத நம்ம வண்டிக்கு எதுக்கு கற்பழிக்கிறதுக்கா? அவர் தான் எனக்கெல்லாம் இழுவைக்கே சரியா வருவார். எந்த இழுவைக்கு? நல்ல வேற ஒரு நூல் இல்லைன்னா போய் சேர்ந்துருப்பாடா கிழவே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போற கிழவனா பழைய வண்டி பார்த்தலாம். அப்படி யாரு நீ இருக்க? நீங்க யாரு? உனக்கு அறிவு இருக்கா? இருக்கு. உனக்கு அறிவு சூடு சொரணை வெக்கமான இருக்குதா இல்லையான்னு கேக்குறேன். ஒரு ஆம்பளை வந்து என்ன போல அடக்கம் பேசுவார். அதன் இப்படி நாய் மாதிரி கத்து. என்ன மாதிரி நான் நாய் மாதிரி கத்துறேன். அறியாத பேச மயிர் இருங்கம்மா. முதல்ல ஒரு பொம்பளை அப்படி வந்து இடிச்சு புட்டு அறிவு இருக்கா? ஏப்பா நான் பேசுறது நாய் மாதிரி குளத்த மாதிரி. இல்ல இல்ல அப்படியே இல்ல. தெளிவானே கடிச்சு. தெளிவா அருமையா. அறிவு இருக்கா? சூடு இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை மேலே வந்து ஆயிட்டு வந்து இடிச்சிட்டு இருக்கா. யார் நீ? நீங்க யாரு? நீங்க யாரு? முதல்ல அந்த நாடக அமைப்பாளர் யாரு? நாயேந்திரனே. நாடகத்துக்கு ஆனா நல்ல மனுஷன். நாடகத்துக்கு எந்த ஊருக்கு எப்படி பார்ட்டியை பண்ணணுங்கிறது உண்மையிலே சரியா போட்டுருக்காரு. ரொம்ப ஞானஸ்தானமான யாருன்னு அருமையா போட்டுருக்காருங்க அப்பே. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தப்பா போட்டாரு. என்ன? டான்ஸ்கார போய் நெஞ்சுக்கு போட சொன்னா குஞ்சுக்கு போட்டு குட்டி வந்து. என்ன பண்றது? பப்புனெல்லாம் அப்ப உள்ள பப்புனே இருந்தாங்க, இப்ப உள்ள பப்புனே தான் இருக்காங்க. என்னது? என்ன சத்யராஜனே? என்ன இருக்கா தம்பி? பப்புன்னா மேடைக்கு பொறுத்த ஒரு அமைப்பு அப்படி பார்க்கிறதுக்கு லட்சணமா இருந்தாங்க. சரி. நீ பணமரத்துக்கு பகுதி வரமா நீ வந்து நின்னுக்கிட்டு என்ன நீ சவடா பேசிட்டு இருக்க? நீ பாக்குறதுக்கு விரும்பல எந்திரி மொத. அப்புறம் எதை பார்க்க போற? மூஞ்ச பார்க்க வேற எதை பார்க்க போறியா? நீ என்னையோட வளர்த்தியா இருக்கீங்க. அம்மா எனக்கு இது சரியா இருக்கா? அதான் நான் பார்க்க. முதல்ல ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளை கிட்ட அடங்கமா பேச கத்துக்கங்க. நீ பொம்பளை நீ அடங்கமா பேச கத்துக்க. பொம்பளை கிட்ட எப்பவுமே ஆம்பளை அடங்கி தான் போயிட்டு இருக்கு. ஆம்பளைக்கு பொம்பளை தான் அடங்கி போறது. இருமா எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தே இந்த மாதிரி ஆம்பளை தான். எல்லா இடத்துலயும் ஆம்பளைக்கு மரியாதை என்ன ஒரு பெண்கள் குழந்தை. எந்த இடத்துல பெண்கள் நீங்க ஆண்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க? நீங்க எந்த இடத்துல நீ கொடுத்து விடுறீங்க? இவள பேச்சு பேசுறீங்கல. ஆமா. இங்க ஆண் வர்க்கம் உட்கார்ந்திருக்கு, பெண் வர்க்கம் உட்கார்ந்திருக்கு. அவங்க கிட்ட நியாயத்தை கேப்போம். காத்து விஸ்கி விஸ்கி மாசமோ அவனி மாசம் மாசமோ புரட்டாசி மாசம் நாடகம் வச்சிருக்காங்க. அப்புறம் கட்டி போட்டுருவாங்க. சொன்னா கேளுங்க அம்மா. பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயாவது சடங்கு சுத்திருக்காங்களா? இல்ல. சுத்திருக்காங்களா தலைவா? இல்ல. இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா சடங்கு சுத்துறாங்க. அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது? நாங்க. உங்களை நாங்க மாசமாக்குறோம். உங்களுக்கு வளகாப்பு போடுறாங்க. எங்களுக்கு வேணா பித்தளை கப்பா தூக்கி மாட்டுறாங்களா? இல்ல. அந்த இடத்துல யார் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறா? யார் கொடுக்குறா? நீங்க தான் கொடுக்குறீங்க. உங்களை கஷ்டப்பட்டு மாசமாக்கி நீங்க பிள்ளை வைக்கிறீங்க. எவ்வளவு பிள்ளை வைத்தா பணம் கொடுக்குது இந்த கவர்மெண்ட்? 22000 கொடுக்குது. பிள்ளை வைக்கிற உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் 22000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆமா நாங்க மங்காரு உழைக்கிறோமே, எங்களுக்கு எவ்வளவு 150 ரூபாய் சரக்கு அடிச்சு கொடுக்குறாங்களா? தம்பி மருமேனே இவங்க சொல்றாங்களே வயசுக்கு வந்தா பெரிய மனுஷன் ஆனோம்னா மரியாதை கொடுக்கிறது ஆண்கள். ஆமா. கல்யாணம் பண்ணா மரியாதை கொடுக்கிறது ஆண்கள். ஆமா. மாசமான பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது ஆண்கள். ஆமா. நீங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லல, கஷ்டப்பட்டு அந்த புள்ளைய கொடுக்கிறதுக்கு அதுதான் கஷ்டம்னு தெரியல. ஆமா. எதுக்கு அந்த வேலைய பார்க்கணும்னு கேக்குறேன். வேலைய பார்த்தா ஏய் நிப்பாட்டியா இருமா. நீ பேசுறதா பேச்சு நான் ஊ போட்டு பண்ணமான்னு கேக்குறேன். நானா தம்பி நீங்க எனக்கு சப்போர்ட். நல்ல நாக்க கேக்குறீங்க. நீங்க சப்போர்ட். ஆமா. ஒரு வேலைக்கு போறோம். ஒரு வேலைக்கு போறோம். அந்த வேலை கஷ்டம்னு தெரிஞ்சிச்சுனா சரி அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கணும். ஆமா. உண்மையாதானப்பா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உழைக்க பிறந்தவள். ஆமா. உழைக்க பிறந்தவர். ஆமா. அந்த வேலை தான் மங்கு மங்குன்னு போட்டுக்கிட்டு எப்ப முழங்கெல்லாம் அடிபடுமா? ஆமா. இல்ல முழங்கெல்லாம் அடிபடுமான்னு கேக்குறேன். இடுப்பெல்லாம் வலிக்குமா? வலிக்கும்ல. அதுக்குதான் சிரமமா இருக்கு. எதுக்கு நீ அங்க போய் புள்ளைய? ஏமா ஆண்கள் மட்டும்தான்மா எவ்வளவு சிரமமா இருந்தாலும் ஒரு வேலையை பார்த்துட்டே ஆகணும். ஆம்பளை மட்டும் எப்பவுமே விட்டு போக முடியாது. இந்த வேலை சிரமமா இருக்கு அப்படின்னு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க அவனுக்கு ஆண் மகனே கிடையாது. அது எந்த வேலை சிரமமா இருந்தாலும் சரி அந்த வேலையை சிரமமா இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு பாக்குறான் மத்தியிலா அதுதான் ஆம்பளை. அது நீங்க நினைக்கிறதா தப்பு. இஷ்டப்பட்டு பாக்குற உண்மையாலுமே கேக்குறேன். எப்ப தம்பி அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க, இந்த காலத்துல உள்ள ஆம்பளை இருக்காங்க. 6 மணிக்கு ஏற்கனவே தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வயல்ல நுழைஞ்சாங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சிந்த உழைச்சாங்க. என்னது? வேர்வை தண்ணி. உண்மையா இல்லையானே? இப்ப இந்த காலத்துல உள்ள ஆம்பளைய விடியுதோ இல்லையோ எங்கன கடை திறந்திருக்குது, எங்கன பிளாக்ல அந்த மூத்திரம் விக்குது. மூத்திரம் உண்மையா இல்லையாப்பா? மூத்திரமா? அம்மா இந்த நம்ம இங்க சாப்பிட்டு அடுத்து கிடந்தோம்ல அப்ப ஒரு வண்டியை பாத்தியா? என்ன வேணாலும் சொல்லுங்க. அந்த தீர்த்தத்தை போய் மூத்திரம் மட்டும் சொல்ல. அது உங்களுக்கு வேணா தீர்த்தமா தெரியலாம். அது வந்துங்கறமா நான் மூத்திரம் தான் சொல்லுவேன். நீங்க நினைக்கிறதா தப்பு. என்ன? எத்தனை கடல்ல போய் தேடி எத்தனை கடல் எடுத்துட்டு வரணும் தீர்த்தம்? 18 கடல் 22 கடல்ல போய் எடுத்துட்டு வருவாங்க. அந்தல கூட கிடைக்காத நிம்மதி அந்த தீர்த்தத்துல கிடைக்கும். அப்படி நீங்க குடிச்சிட்டு வேலைக்கு போகாம ரோட்லன்னு தெரியாம வீடுன்னு தெரியாம பள்ளம் தெரியாம சாக்கடைன்னு தெரியாம கிடக்குறீங்க. ஆமா. நாங்க வச்சு ஓட்டுறமே ஏன் 1000 கல்யாண நாள் கடுக்கு புல்லானாலும் புருஷன் அதுக்கு மதிச்சுதான் உங்களால வச்சு நாங்க ஓட்டி
இவ்வளவு நீங்க சொன்னீங்கல்ல குடியாரன புள்ள அப்ப நீங்க கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையாதான் நான் சொல்றேன், நம்ம ஊர் மேடம் சொல்லிட்டு போறேன், குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாது. குடிக்கிறவன் என்னைக்குமே நல்லவனாத்தான் இருப்பேன். குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல, குடிக்கிறவன் நல்லவன் தான். குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடிகாரன் என்னைக்குமே நல்லவனாத்தான் இருப்பான். குடிப்பேன், அலம்பல் பண்ணுவான், போய் படுத்துருவான். முதல்ல ஆம்பளை குடிக்க முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பெண்கள். நீங்க தான். எப்படி சொல்றியா? அந்த காலத்துல நிப்பாட்டியா. இப்ப தம்பி என் மருமையா இருக்காப்ல, தண்ணி பழக்கம் கிடையாது, பீடி பில்டர் எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சத்யராஜன் இருக்காரு, எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இல்ல மூர்த்தி என்ன கிட்டப்பானே, நம்ம நாட எல்லாருமே அப்படிதான். அப்ப அவங்க எல்லாம் வந்து குடும்பத்தை ஓட்ட முடியலையா? நீங்க நினைக்கிறது தப்பு. அப்ப நாங்க எல்லாம் தப்பா? அப்படியா? ஏப்பா என்ன மாமா சும்மா வாய்க்கு வந்தாலும் பேச்சு பேச. முதல்ல ஆம்பளை ஏன் தெரியுமா மாமா குடிக்க ஆரம்பிச்சான்? என்னைக்கு ரேஷன் கார்டுல ஆம்பளை போட்டோ எடுத்துட்டு பொம்பளை போட்டோ சொருனாங்களோ அன்னைக்கு அந்த நாடு நாசமா வச்சு அன்னைக்கு தான் நாங்க எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு அதிகமா போக ஆரம்பிச்சோம். அப்படி நீ பண்ற ரேஷன் கார்டுல பொம்பளை போட்டோ எப்ப வந்துச்சு? இப்ப ஒரு சமீபமா ஒரு 3-4 வருஷம் இருக்கு. 3-4 வருஷமா? யோ ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா? இப்ப 3-4 வருஷம். என்னதா 3-4 வருஷம் தான் வந்திருக்குது. ஆமா. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஆம்பளை எல்லாம் குடிக்காம இருந்தாங்களா? அப்பெல்லாம் கம்மியா. உங்க முகரைய இப்ப எடுத்துப்புட்டு எங்க முகரைய வச்சனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு. நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்க நினைக்கிறது தப்பு. இங்க இவ்வளவு பெண்கள் உங்க வர்க்கம் பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நியாயத்தை கேக்குறேன். ஏத்தா ஆம்பளை போட்டா ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் எவ்வளவு சுசைட்ல மண்ணெண்ணை கொடுத்தாங்க? ஒரு கேன் நிறைய மண்ணெண்ணை கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் கேன் நிறைய மண்ணெண்ணை கொடுத்தாங்க. என்னைக்கு பொம்பளா போட்டா தூக்கி செருனாங்களோ அன்னையில இருந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில கொடுக்குறாங்க மண்ணெண்ணெய். என்ன மயிருக்கு ஆம்பளை ஊத்திட்டு கொளுத்திக்கிட்டு சாகுறதுக்கு. எங்க ஏரியால எங்களுக்கு 1 லிட்டர் கொடுக்குறாங்க. அப்ப நாங்கலாம் வாங்கிட்டு தான். இது கூட பிரச்சனை இல்லம்மா. நேத்து கூட வாங்கி வச்சுட்டு நாடத்துக்கு வந்தேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆம்பளை முக்கியமா குடிக்க காரணம் என்ன? இந்த மாதிரி நாங்க சின்ன பிள்ளைங்க பெண்கள் நீங்க தூக்கி குளிப்பாட்டி இவ்வளவு பவுடர் எடுத்து இங்க அடிச்சு இங்க அடிச்சு மிச்ச பவுடர் எடுத்து கீழே அடிச்சு சிஞ்சு மணின்னு பிடிச்சி பிள்ளை கும்பிடுறீங்க. உண்மையாதான். ஆமா தானே? சின்ன பிள்ளையாரும் பிடிச்சி கும்பிடுறீங்கல்ல. நாங்க ஒரு நாளைக்கு தண்ணியா போட்டு குப்பரக்க கிடக்கும் போது கொஞ்சமா கொஞ்சம் பவுடர் அடிச்சு விட்டு எங்க சிஞ்சு மணின்னு பார்த்து ஆட்டி பாருங்க. அது நான் எப்படி தெரியுங்களா? பிறந்த குழந்தைக்கு பவுடர் இங்க அடிச்சு விட்டு இங்க அடிச்சு குஞ்சாமணிக்கெல்லாம் பவுடர் அடிக்கிறது உண்மை. ஆனா ஏன் போலி ஒன்னே மாதிரி ஆளுக்கலாம் குஞ்சாமணி பிடிச்சு மொத்தமா அறுத்துடணும். இனிமேல் உனக்கு தேவையா இருக்கும். இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. இந்த மாதிரி இருக்கும் அறுக்கலாம். நீங்க வருவீங்க, அது இப்படி தஞ்சாவூர் பெரிய கோபுரம் மாதிரி வளர்ந்து நிக்கும். அறுக்க வந்த கத்தியை தூக்கி போட்டு உரியும் அப்படி முத்தம் போய் யாராவது வேற எவ்வளவு இருப்பா. அனிதா நான் அப்படி இருக்கவே மாட்டேன். கொடுக்கவே மாட்டியா? ஆத்தாடி கற்கருவா புதுசானாவது போய் வாழ்ந்து தோகமலையில போய் 15. இது கூட பிரச்சனை இல்லம்மா. இங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, எவ்வளவு அமைப்பா என்னை பெத்த ஆத்தாடி மகமாய் மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பெத்த ஆத்தாக்கள் எப்படிமா இருந்தாங்க? என்ன பொண்ணு போடணுமா தலைவா? சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க ஐயா, மேடைக்கு வாங்க. வாங்க சார். என்ன மச்சான் நீ இன்னமாடா உனக்கு இறங்கலை போட்டது? குடிச்சதான் குடிச்ச கொஞ்சம் சேர்த்து குடிச்சிருக்கப்படாதா? கிடைக்கலையோ? பசுமாட்டு மூத்திரத்தை ட்ரை பண்ணுவேன், நல்லா போத வரும். சூப்பரா வரும். ஒரு அடி குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. ஆமா, என்னம்மா 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறோமா? என்ன மச்சி இருக்கு? நான் குடிக்கிறேன். அண்ணே போடுறீங்களா? லேட் ஆகுமா சார்? பொண்ணாட போத்துறீங்களா? லேட் ஆகுமா? லேட் ஆகுமா? சரி வரணுமா? ஏமா இங்க வாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டிக்கெட் வந்து போலாம். இது தேனா ட்ரெயினுக்கு போலாம். டிக்கெட் வந்து போலாம். இது தேனா ட்ரெயினுக்கு போலாம். இது எல்லாரும் வாங்கு போலாம். ஆரம்பக்குன்னு பிறந்த போலாம். எத்தனைய பேத்துக்கிட்ட எல்லாம் போலாம். பாத்தியா ஏங்கிட்ட இருக்குது குய்யோ பாத்தியா. ஏய் கேளக்கம்மா நீ புடிச்ச பாக்க மாட்டமா. சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க. நல்லா கை தட்டுங்க, இல்லைன்னா கேஸ் விழுந்துரும். சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமை அன்னார் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது.
நல்லா கை தட்டுங்க, சாணி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. பல்லே சிறந்த பொன்னாடி பத்தி குரப்பத்தி போட்டு கிராமத்தாளுக்கு நன்றி நினைக்கிறேன். வணக்கம். நீங்க இழந்த பள்ளி வியாபாரம் பாக்குறீங்க, உங்களோட சேர்ந்து நான் அந்த இழந்த பள்ளி வியாபாரத்தை கண்டிப்பா பண்ணலாம் பண்றேன். புடிங்க அடி தாவணி போட்ட புள்ள, தாவணி போட்ட புள்ள, தங்க நிற உள்ள புள்ள, வருந்தை மாசம் புறக்கட்டுண்டி, வருந்தை மாசம் புறக்கட்டுண்டி, உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே, தாலி ஒண்ணு செஞ்சுதாரே, தாய் மாமே மகனே ஏன் தலதலுக்கும் கொடியே, தாலி போட்ட புள்ள தங்க நிற புள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நிற புள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நிற புள்ள புள்ள, தமச பரதரிமே தாலி ஒண்ணு கொண்டு வார, தாய் மாமே மாள தலச்சியான கொடி, தாய் மாமே மாள தலச்சியான கொடியே. ஒட்டுமை ராத்து தூர விட்டு வீசி விட்டு போயிரு மாத்துக்க. நீ அறுக்க வேண்டிய தாத்தா எவ்வளவு சிரமப்பட்டு நீ அறுக்க வேண்டிய அவசியம் கையோட வந்துருங்கறீங்களா? தாவணி போட்ட புள்ள தங்க நிற புள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நிற புள்ள புள்ள, நீ நின்னாவே தூக்கி கிட்டலாம் கொடுக்க வேண்டாம். என்னத்த நீ குஞ்சாமணியை சரி பண்ணிட்டு வா. முத என்ன சரி பண்ண? ஒரு ஆம்பளை இப்படியே டிப்பு டிப்புன்னு அடிக்க. இங்க வாங்க, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கா புதுசா ஒரு பாட்டு பாடுறேன். இங்கமா இந்த பாட்டு முன்னாடியே பாடுனேன், இப்ப உங்களை பார்த்து இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இங்க வாங்க, இங்க வாங்க, திரும்புங்க, எதுக்கு முன்னாடி போடுங்க, இதுக்கு முன்னாடி போடுங்க, அப்படியே கை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுவேன், அதுக்கு நீங்க சரியா ஆட்டணும். அண்ணன்ன பாத்தியா என்னன்னா எனக்கு இது வாத்தியார் யார் தெரியுமா? நாய்க்குட்டி என்ன சினைக்கு போறாங்களா? யாரு இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கா? இது வாத்தியார் யார் தெரியுமா? யாரு? என் மருமையா ராஜாயா. அப்படியா? அது வேற இடத்துக்கு போடுவாப்ல. இங்க வாங்க, இப்படி திரும்புங்க, திரும்பிட்டீங்களா? இந்த வேதத்தை ரெண்டு மேல ஏத்துங்க. இல்ல உனக்கு சிரமமா இருந்தா இதெல்லாம் கூட அவுத்து வச்சிட்டு கூட வந்துறேன். இங்க வாங்க, இந்த வேதத்தை ரெண்டு மேல ஏத்துங்க. ஏங்க வேதத்துல என்ன? இது ரெண்டு ஏத்துமா? இருக்குறது 50 பைசா வரைக்கும் ஏத்தி ஏத்துறாங்க. நான் ஏத்தி விடுறேன். அப்படியே குமியா, இன்னும் கொஞ்சம். அட என்னம்மா இந்த பாட்டுக்கு இந்த இருக்குல, இது அப்படி லைட்டா அப்படி ஏத்தி. ஆஹா பாத்தியா? டேய் என்னடா தை பாத்துக்கிட்டு இருக்கற? ஏம்மா இந்த பாட்டு உனக்கு இன்னொரு பிடிங்க. வளைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. இருடா, வளைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. அந்த ஒரு வேளை மாதிரி தான்டா நான் இன்னும் பார்க்கல. போய் சொல்லாத. இல்லம்மா, சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லி அந்த வேளை நீ எவ்வளவு வேமா நக்க சொல்றேன் இல்லையா? அது பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்னையெல்லாம் மண்டியா பொளந்த என்ன? அது அத்தாச்சி ஒண்ணு சொல்லாத. என்ன சொன்னீங்க? என்னப்பா பொண்டாட்டிய பக்கத்துல வச்சு சொல்றாப்ல, வர எத்தனை வார்த்தை நீங்க ஒண்ணுமே செய்யல. நாங்க நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விதைச்ச பாசம், நிழலும் பின்னாடி போகும், ஓனப்போ என்னோட சேர்ந்தே வாழும். நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விதைச்ச பாசம், நிழலும் பின்னாடி போகும், ஓனப்போ என்னோட சேர்ந்தே வாழும். நெசமா 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 என்னமாமா? என்னமாமா? என் பாவம்ல சும்மா விடாத தம்பி. ஏமாமா? நல்லா இருப்ப. மன்னாரு நான் மன்னாரு, மகிமையுள்ள மன்னாரு, அவங்க அத்தா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்காந்து நண்டு உடிக்க சொன்னாரு. ரகிட 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 தில்லாலே, ரகிட தில்லாலே, ரகிட 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 தில்லாலே, ரகிட தில்லாலே, கரமேல நடக்காத மண்டபத்திரம் நான் புண்ட. என்ன பேசிட்டு இருக்க? என்ன கவனிக்கல? இந்த பாட்டு எனக்கு கேட்கலையா? ஒழுங்கா பாடு. ஒழுங்கா பாடு. சரியா தானக்கா பாடுன பாட்டு? நீ பாரியா முத? இருங்க, செல்ல முடியல. சரியா பாடுறனா இல்லடா?
சரி சரி மச்சான் நீ பேசாம கடன் தொலை நல்லா பாட்டு கேளு தரமேல நடக்காத மண்டபத்திரம் ஆயிலன்னா என்னங்க சொன்னீங்க தரமேல நடக்காத மண்டபத்திரம் ஆயிலன்னா கொண்டபத்திரமா கொண்டையா சரி இந்த பாட்டு வேணா விடுங்க வெள்ளி மணி கிண்ணத்துல மெல்ல மெல்ல சந்தனந்தா சந்தனத்தை பூசிக்கொள்ள மெல்ல மெல்ல பந்தனந்தா அது ஏனி தானே சிரிக்காதடி அழகாய நெஞ்ச பறிக்காதடி அள்ளி கொள்ள போறேன் அழகாகத்தான் கிள்ளி கொள்ள வாரேன் உன தெளிவாகத்தான் அள்ளி கொள்ள போறேன் உன அழகாகத்தான் கிள்ளி கொள்ள வாரேன் உன தெளிவாகத்தான் வெள்ளி மணி கிண்ணத்துல மெல்ல மெல்ல சந்தனந்தா சந்தனத்தை பூசிக்கொள்ள மெல்ல மெல்ல பந்தனந்தா சேலத்து வீடு இடத்த கால வீடு கிளம்பிட்டாப்ல பொம்மநாட்டி விட்டு கம்மநாட்டி எதில் வெட்டி தெரியல அந்த வாட்டு மறந்து போச்சு தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு ஏன் செடி தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு ஏன் செடி தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு ஏன் செடி இது நல்லா இருக்கே மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது என்னடா அப்படி மனைவிக்கு தெரியா போயலா இருப்பேன் என்ன மாமியாரே என்னப்பா யான் ஆட்டத்துல இந்த ஆட்டம் தான் ஸ்பெஷலா இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் மறுபடியும் நீங்க ஒரு சுமார் போங்க தம்பி தமிழ் அனுபவிச்சுக்க மாமா என்ன மாமா அதான் மாமா கடைசியில் இந்த மாதிரி ஆரம்பிச்சல மாமா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது நிலா வந்து வந்து தேடுது எப்போ வர போற நீ எப்போ வர போற எப்போ பாம்பா வந்து முத்தம் தர போற எப்போ வர போற நீ எப்போ வர போற எப்போ பாம்பா முத்தம் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது சிரிச்சு வந்தா சின்ன தன்னா டோய் சிரிக்கி சிரிக்கி மக காணா போனா டோய் சிரிக்கி சிரிச்சு வந்தா காணா போனா டோய் இப்படியே போட்டா சுத்தப்பட்டு வராது ஆமா நாலு போடாம தனித்தனியா போடுங்கங்கறேன் போடு ஏன் போடு அடுத்த நம்ம போடு நம்ம அப்படி என்ன எப்போது நீங்க தான போடுங்க எப்படி யோசிக்கிறீங்க இல்ல அப்பெல்லாம் நாங்க சேர்ந்து தான் எல்லாமே பண்றது அப்படியா ஆனா வந்து இது நம்பிக்கைப்படுற மாதிரி வந்து மண்டி இல்லங்க தெரியல நீ போடுறேங்கறியா மச்சான் வா மச்சான் வந்து போட்டு புடா நீ புளு புளுன்னு தள்ளி புடுவ அப்படியே எதுல விட்டு பல்லாக்க குதிரையிலே பவனி வரும் பல்லாக்க குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கரன பாச வச்ச ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள வாராளே நெருக்குள்ள ஊர்கோல ஊருக்குள்ள வாராளே நெருக்கு பூமால போல் மீது போற பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி
மச்சாங்கிற அத்தாச்சிக்கிற முறையில் முழக்க மாத்தோடு அடிக்க அவர் இவர் சொல்லிவிடுற பங்காளி அவரு நல்லா புழுப்புன்னு இருப்பிய உட்காத்து யோசிப்பாங்கலாம் இவங்க யோசிச்சுட்டு உட்காருவாங்கலாம் படுத்துக்கிட்டு யோசிப்பாங்கலாம் பரலவத்துல யோசிப்பாங்கலாம் உட்கார்ந்து யோசிப்பாங்களா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி கேட்டால சலங்குது கருப்பு முழங்குது கருப்பசாமி தங்க கலத்த மின்னுது ஒரு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி ஓகே குழந்தை அது என்ன மடியில எத்தட்டியா கிடக்குது செல்லா சரி சரி ஏம்மா நல்லா இருங்க நிறைய நேரம் நம்ம ஆடலாம் அடுத்ததெல்லாம் சரியா வெளியே விடணும் வரணும் போக நேரம் வரவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் மனுஷன் எதுக்குமே அசர மாட்டேன் அனிதா. அதனால ஆ. நல்லா இருங்க நல்லா பாருங்க நேரம் கிடைக்கிட்டு ஒரு நாளைக்கு உங்களை பார்த்த உடனே ம் காதல் செய்யுங்க உங்களுக்கு காதல் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா காதல் ஆஹா புள்ள பிறந்துருச்சா அதெல்லாம் நம்மகல்ல நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் புள்ளைய பெத்துக்குவேன் அப்படியா ஒரு சில மாதிரிலாம் நல்லா இருக்க மாட்டேன் தம்பி நான் அப்படி தில்லாம் ஆமா செய்யுங்க ஹலோ ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுத்த குண்டுமல்லி சரமா மந்த மாறுத முந்தன் மேனியில் பூத்திருக்கு ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகை குங்குமத்தில் புரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமே மந்த மாறுத முந்த மேனியில் பூத்திருக்கு ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும் எத்தனை வேகம் என்னிடம் உண்டு இருட்டுக்கும் உனக்கும் தான் அது புரியும் கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி முதல் நான் அணையத்தேன் பாச்சுமே பத்தி விரல் போதாது என் மோகமே லட்ச விரல் நீ கொண்டு வா மேகமே ஏ முத்து மணி சுடர் முல்லை மலர்ந்திட பூத்திருக்கு ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு முக்கணியதில் முக்கியம் கொண்ட முதற்கனி பார்த்து விட்டேன் பத்தினி பெண்ணின் பத்தியம் தீர ஓரிடம் வேர்த்து விட்டேன் பூர்வ ஜன்ம ஓர் பந்தம் நீ வந்தது என்னை சுத்தி உன் கைகள் பூ போட்டது தன்னந்தனி தீவாக நான் வாழ்ந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது என் முத்து மணி சுடர் முல்லை மலர்ந்திட பூத்திருக்கு ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் போரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா வந்த மாறுத முந்தன் வேணியில் பூத்திருக்கு ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு ஏன் ஜன்ன நிலவுக்கு வந்தாச்சு ஏன் கண்ணில் பட்டு வீட்டில் நின்னாச்சு காதல் வந்துருச்சு ஆமா காதல்னா என்னங்க நன்றி காதல் பண்ற பத்தி பிரச்சனை இல்ல ம் காதல் பண்ணி ஆ எல்லா பத்தியும் ஊர் மக்கள்லாம் வர வச்சு வர வச்சு அவங்களெல்லாம் நம்ம கச்சனை போட்டு கச்சி தாலியை கட்டி கட்டி கடைசி வரையிலும் ஆ இனி நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்களா கண்டிப்பா
இப்படிதான் எல்லா ஆம்பளையுமே சொல்லுவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. உன் கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா எனக்கு தண்ணி வருமாம்பாங்க. அதுதான் நான் உண்மையே சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் கடைசி வரைக்கும் நான் அப்படியே வச்சு காப்பாத்தீங்களா? கண்டிப்பா வச்சு காப்பாத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் வேலைக்கு போகணும், நானும் வேலைக்கு போகணும். அப்படியா? 2 குடும்பமா இருந்தா மட்டும் பத்தாது. ஆமா, 2 பேரும் சம்பாதிச்சா குடும்பத்தை இப்போதைக்கு காப்பாத்தலாம், ஓட்ட முடியும். உங்களை பார்த்தா எனக்கு காதல் வருது. அப்படியா? வந்துட்டு 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 போகுது இந்த மலை மாதிரி. ஆமா, அதனால என்னன்னே தெரியல. எங்க எடுத்து செப்புங்கள். நான் அந்த பழக்கம் மட்டும் சரி மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணி தப்பி தவறி நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே நானும் செத்துருவேன். என்னங்க தம்பி, நல்ல காரியத்தை எப்ப பண்ற? ஓ ரைட், ஓகே. நீ வேணா 2 குத்து குத்திட்டு போவா. யார பார்த்து குத்து? எவ்வளவு வேகமா சொல்ற? மச்சான் சரியில்லையா? மச்சான் சரியில்லை. நீ எப்ப பார்த்த? இதுக்கு மூஞ்சி அங்கேயே தான் போதும் உங்களுக்கு. அதனால உங்க மேல எனக்கு வந்த காதல் எடுத்து சொல்லுங்க. மரி கொழுந்தி ஈ மல்லிகை பூவி நமக்கு பிடிக்கலையா? சொல்லு சொல்லு. மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லி. மரி கொழுந்தி ஈ மல்லிகை பூவி, மரி கொழுந்தி மல்லிகை பூவி, மாமா எப்படி கேளையா? சொல்லு சொல்லு. ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு. மரி கொழுந்தே எதுக்கு? எப்ப போக்குதடி. மரி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே, மாமா எப்படி கேளையா? சொல்லு சொல்லு. ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு. மாமா முடிக்கலையா? சொல்லு சொல்லு. ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு.